பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவீர். ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவீர். கனி தந்திட நான் செழி தோங்கிட, கனி தந்திட நான் செழி தோங்கிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கானம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கானம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 38வது வசனம். யோவான் 7:38. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். ஆண்டவராகிய இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவன், எவனாய் இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசம் வைக்கிற எவனும் அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும்படி ஆண்டவர் அவனை ஆசீர்வதிப்பார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து ஆண்டவர் இப்படி சொன்னார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தான் ஒரு ஜீவ தண்ணீருள்ள நதியை போல வெளிப்படுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் ஒரு ஜீவ தண்ணீர் ஊற்றாக வெளிப்படுகிறார், ஒரு நதியாக புறப்பட்டு வருகிறார். ஆகவே இந்த நாளிலே அந்த பரிசுத்த ஆவியின் நதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தரிடத்தில் நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். அவரிடத்தில் விசுவாசம் வைக்கும் பொழுது நிச்சயமாகவே ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து புறப்பட்டு ஓடும். அது அநேகருடைய வாழ்க்கையின் தாகத்தை தீர்க்கும். அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை அது கொண்டு வரும். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை அடிக்கடி ஒரு ஆவி அலக்களிக்கிறபடியினாலே இயேசு கிறிஸ்துவிடத்திலே கொண்டு வந்தார். எதையாலும் செய்ய முடியுமா என்று சொல்லி ஆண்டவர் ஒரே வார்த்தை சொன்னார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்று. அப்பொழுதுதான் அந்த தகப்பனார் சொன்னார், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று. எனக்கு அநேக காரியங்களை நாம் விசுவாசிக்கிறோம், ஆனால் சில சந்தேகங்கள், பயங்கள், அவிசுவாசத்தை கொண்டு வந்து நாம் அந்த ஆசீர்வாதத்தை, நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கூடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆண்டவருடைய வசனத்தை கவனமாய் கேட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவனுக்கும், தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொருவனுக்கும் நித்திய ஜீவன் உண்டு என்று இங்கே ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். ஆகவே நாம் கர்த்தரை விசுவாசிப்போம், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, வியாதிஸ்து மேல் கரங்களை வைப்பார்கள், அப்பொழுது அந்த வியாதி அவர்களை விட்டு நீங்கும். சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அநேக அடையாளங்கள், அற்புதங்களை செய்கிறார். நாம்
அவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தலாம், வியாதிகளை குணமாக்கலாம். வியாதியஸ்தர் மேல் கரங்களை வைக்கும்போது அந்த வியாதிகள் இந்த விடுதலை பெறுகிறார்கள். இப்படிப்பட்ட பாக்கியங்களை, ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் வைக்கிறார். நாம் விசுவாசித்தால் நிச்சயமாகவே ஆண்டவருடைய அற்புத அடையாளங்களை நாமும் அனுபவிப்போம், மற்றவர்களும் நம் மூலமா பெற்றுக்கொள்வார்கள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கென்று வெட்டி கொண்டார்கள் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எரேமியா புலம்பி எழுதுகிறார் இந்த வார்த்தை. என் ஜனங்கள் 2 தீமையை செய்து விட்டார்கள். ஒன்று, ஜீவ தண்ணீர் ஊற்றாகி ஆண்டவரை விட்டுவிட்டார்கள். இன்னொன்று, தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு தெரிந்து கொண்டார்கள். அநேக நேரங்களிலே நம்முடைய சுய விருப்பத்தின்படி செய்யும் பொழுது அதுதான் வெடிப்புள்ள தொட்டிகள், நாமே தெரிந்து கொள்ளுகிற வெடிப்புள்ள தொட்டிகள். எவ்வளவுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மேல் இறங்கி வந்தாலும் அவைகள் அப்படியே நம்மை விட்டு விலகி போய்விடும். வெடிப்புள்ள தொட்டிகள் வழியாக எல்லாம் வெளியேறிவிடும். ஆகவே இன்றைக்கு முழு மனதோடு ஆண்டவரை விசுவாசித்து அவருடைய நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் தருகிறதான ஜீவ தண்ணீர் நதிகள் நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வெளியே வர வேண்டும். ஆகவே அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் நமக்குள்ளே வர வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை கட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். வெடிப்புள்ள தொட்டிகள் எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு, ஆண்டவரே என்னை நிரப்பும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அவரை கெஞ்சும் பொழுது நிச்சயமாகவே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை நிரப்புவார், நம்மை மேன்மைப்படுத்துவார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு அவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் ஊற்று புறப்படட்டும், நதிகள் புறப்பட்டு அநேகருக்கு அவர்களை ஆசீர்வாதமாய் மாற்றும், அநேகருக்கு அவர்கள் மூலம் நன்மை கிடைக்க நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.